கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜெபம் எப்படி பண்ண வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போமா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை தரக்கூடியது. நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் அங்கேயும் ஜெபம் பண்ணும் போது நீ மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், அவர்கள் மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீடுகளிலும் சந்தியிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஜெப ஆலயங்களிலோ அல்லது சந்திகளிலோ வீடுகளிலோ நாம் ஜெபம் பண்ணும் பொழுது மனுஷர் காண வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்படக்கூடாது. நம்முடைய வீட்டின் கதவை பூட்டி உள்ளே இருந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி நம்முடைய உள்ளான மனதுல எப்படியாக ஒரு பிள்ளை தன் தகப்பனிடம் பேசுவது போல, தன் நண்பனிடம் பேசுவது போல, தன் சகோதர சகோதரிகளிடம் பேசுவது போல ஆண்டவரிடம் நாம் பேச வேண்டும். அதுதான் ஜெபம். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையானது மாயக்காரரை போல பல வசனிப்போடு காணப்படாத வண்ணம் ஆண்டவரிடத்துல மாத்திரம் நம்முடைய காரியங்களை கருத்தாய் சொல்லுகிறவளாக நாம காணப்படும் பொழுது நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல எட்டப்படுவதாக காணப்படும். அநேக ஜெபங்களுக்கு தடைகள் உண்டு. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போட வேண்டுமானால் முதலாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்து நிற்க வேண்டும். அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி துதித்து பாட வேண்டும். பிற்பாடு நம்முடைய காரியங்களை குறித்து அவரிடத்துல சொல்ல வேண்டும். பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு நாம் துதிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுதுதான் நம்முடைய ஜெபம் நமக்கு அது பலம் தருவதாக காணப்படும். ஆண்டவரே நமக்கு ஜெபம் பண்ண சொல்லி தந்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமம் அப்ப அசுத்தப்பட்டா இருக்கிறது? இல்லவே இல்லை. அவருடைய நாமம், அவருடைய பெயர் பிரஸ்தாபம் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் பரலோகத்துல எப்பொழுதும் தேவ சேனைகளினால எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் தேவ சேனைகள். அதுபோல நாமும் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் நம்முடைய சமூகத்துல வருகிறதாக காணப்படும். எப்படி? ஆதாமும் ஏவாளும் தேவனோடு ஏதேன் தோட்டத்துல வாழும் பொழுது பரலோக ராஜ்யம் அவர் வாசம் செய்கிற மனுஷர்கள் மத்தியில் அவர் வாசம் செய்கிறதாக காணப்பட்டது. அவர்கள் என்றைக்கு பாவத்திற்கு அடிமையானார்களோ அன்று அவர்கள் அந்த ஏதேன் தோட்டம் பரலோக ராஜ்யத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டவர்களாக பூமிக்கு தள்ளப்பட்டார்கள். பரலோக ராஜ்யம் எடுபட்டு போயிடுச்சு. இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல மனுஷர்கள் மத்தியில அவர் வாசம் செய்ய விரும்புகிறவராக காணப்படுவதால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்களோடு நீர் வந்து வாசம் செய்யும் என்று நாம் அழைக்கிற பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்தை ஒரு ஆயிரம் வருஷாட்சி காலமாக நம்மிடத்திலே அவர் வாழ விரும்புகிறவராக காணப்படுவதால் நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் அழைக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். சந்தி மத்தியான வேளையிலே தானியேல் ஜெபித்தான். ஜெபத்தின் பலனை அவன் பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். நாம் நம்முடைய ஜெபங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் உள்ளான மனதோடு கருத்தாய் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் பலனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காண முடியும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் வேண்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியே அவர் சொல்லவும் செய்கிறார். அன்றன்றைக்கு அனுதின பலன் எஞ்சான் உடம்புக்கு ஒரு சான் வயிறு. இந்த ஒரு சான் வயிற்றுக்குத்தான் நாம என்ன செய்யறோம்? உழைக்கிறோம். அன்றன்றைக்கு எனக்கு என்ன வேண்டுமோ அந்த ஆகாரத்தை எனக்கு தரும். எனக்கு நீர் அதிகமா தரும்போது நான் பாவம் செஞ்சிடக்கூடாது. அதனால எனக்கு அன்றன்றைக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்லி தருகிறார். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய பாரமான சுமைகளை அவர்கள் மேல் நம் தள்ளாத வண்ணம் அவர்களுடைய காரியங்கள்ல நாம என்ன செய்யணும்? அவங்கள நம் நிமித்தமாக பாவத்துக்கு உட்படாத வண்ணம், வேதனைப்படுத்தாத வண்ணம் நம்ம அவங்களை என்ன செய்யணும்? கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்முடைய சோதனை நம்மோடு போகட்டும் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களை நாம் பாரப்படுத்தாத பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை சோதனைக்கு உட்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார்.
மாத்திரமல்ல, அவர் எல்லா காரியங்களிலும் நமக்கு இறங்க சித்தமுள்ளவராக இருக்கிறபடியால் இரக்கமுள்ள தெய்வத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் பிதாவை நோக்கி விண்ணப்பம் படும் பொழுது, பிதாவே எனக்கு இதை செய்யும், எனக்கு இந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று கேட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கேலும் பிதாவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கேட்கும் பொழுது பிதா நமக்கு அவருடைய குமாரன் நிமித்தமாக அனுக்கிரகம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் பிதாவானவராக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக மனுஷ குமாரனாக பூமிக்கு வந்தவராக மீண்டும் பரிசுத்த ஆவியானவராக பிதாவிடத்தில் சென்றவராக காணப்படுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மூவராகிய ஏக தேவனாகி அவர் காணப்படுவதால் நாம் அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது அவர் நமக்கு அவருடைய ஜெபத்தின் மகிமையை சொல்லி தந்தவராக மாத்திரமல்ல, ஜெபத்திலே நம்மை வழிநடத்துகிறவராகவும் நாம் கேட்கிற காரியங்களுக்கு நமக்கு பதில் தருகிறவராகவும் அவர் காணப்படுகிறபடியால் நாம் அவரை நோக்கி மாத்திரம் பார்ப்போம். அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். ஜெயத்தை நமக்கு தருகிறவராக காணப்படுவார். ஜெபமே ஜெயம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. விசேஷமாக தகப்பனே, ஜெபம் என்கிற அந்த ஆயுதத்தை நாங்கள் கையில் ஏந்தியவர்களாக உடைய சமூகத்திலே காலையும் இரவும் அப்பா கிடைக்கும் நேரங்களிலும் நோக்கி பார்த்து நாங்கள் சொல்லுகிற பிள்ளைகளாக, எப்படி எங்கள் நண்பனிடம் நாங்கள் பேசுகிறோமோ அதே போல அப்பா உம்மிடத்துல நாங்கள் பேச நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தந்தீரேப்பா. அந்த ஜெபத்தை நாங்கள் அனுதினமும் உடைய சமூகத்திலே சொல்லுகிற பிள்ளைகளாக, கடைபிடிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை சூழ வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீரே எங்களை ஆண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.